ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜேஜே வியூஸ். நம்ம இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பேபி பொட்டேட்டோங்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு லைட் ஸ்வீட்னஸோடு இருக்கும். இதை வந்து ஒரு காரக்குழம்பு இல்லை வெந்தய குழம்பு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் போட போகிறேன். அதோடு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டு. ஸோ இந்த பேபி பொட்டேட்டோவை நல்ல மண் போக வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கிறீங்க. ஒரு பேனில் வந்து நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு பேனில் தண்ணி எடுத்துகிட்டு நல்லா அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். கொதித்த உடனே அந்த பேபி பொட்டேட்டோவை அதில் நம்ம போட்டு ஏன்னா இதை நம்ம குக்கர்லேயும் இது பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணால் என்ன ஆகிடும் அப்படின்னா ஈஸியாக ஆகிடும், ஆனால் அது வந்து 1-2 செதஞ்சு போயிடும். அந்த பொட்டேட்டோவோட ஷேப் அப்படியே மாறாமல் அழகாக சாப்பிட்டா தான் இதோட இந்த டிஷ்க்கு ஒரு அழகு. அதனால் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வேக வைக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வானல்லையே வந்து வேக வச்சுக்கிறோம். அது நல்லா ஒரு ஃபோர்க்கில் குத்தி பார்த்துட்டு வெந்த உடனே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதிக்கணும். அப்பப்போ அதை லைட்டாக கலரி விட்டுட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு ஓரளவு முதல்ல இப்போது கல் உப்பு போட்டுப்போம். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். எவ்வளோ தேவையோ அந்த அளவு சால்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இப்போ நல்ல அது சில சமயத்தில் தான் சீசனில் இது கிடைக்கும் போதெல்லாம் நார்மல் பொட்டேட்டோ வாங்குறத விட இது பண்ணினா ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது பாருங்கள். ஒரு பொட்டேட்டோவோட அந்த ஸ்கின்னெல்லாம் தானே பீல் ஆகிடுச்சு. இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக அதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருந்துடணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவுடர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, மிளகு, ஒரு 4-5 காய்ஞ்ச மிளகா, நம்ம அப்புறம் காரப்பொடியும் போட போகிறோம். அப்புறம் பெருங்காயம் நம்ம ஆட் பண்ணுவோம் அப்புறமா. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி அந்த மிளகு லேசாக வெடிக்க ஆரம்பிக்கணும். இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வந்து செவக்கணும். அந்த மிளகாவும் செவக்கணும். அந்த அளவுக்கு அதை வந்து பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடட் ஃப்ளேவருக்காக அந்த கசூரி மேத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த வெந்தயத்தோட காய்ஞ்ச இலைகள் அதுவும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணுவோம். அதை நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணும்போது போட்டுக்கலாம், இப்போவும் போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா இப்போ நல்லா செவந்தெடுத்து தீயாமல் பார்த்துக்கணும். ஓகே, இது நல்லா வந்து இதுவாக இருக்குது. இந்த கசூரி மேத்தி சொன்னோம் இல்லையா, அதை க்ரஷ் பண்ணி அப்படியே சும்மா ஒரு நிறையா போட்டிங்கன்னா கசக்கும், சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஃப்ளேவருக்காக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த ஸ்டேஜ்லேயும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த பொட்டேட்டோவை ஃபைனலாக ஃப்ரை பண்ணும்போது அப்போவும் போட்டால் மேலே அது அப்படியே தெரியும். அது வந்து நம்ம இஷ்டம் தான். அது இது மாதிரி நம்ம வந்து இதுலேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது ஒரு பேனில் அகெயின் நார்மலாக ஆயில் எடுத்துக்கிறோம், ரொம்ப ஜாஸ்திலாம் வேண்டாம். கடுகு பேருக்கு வந்து சீசனிங்க்கு கடுகு தாளிச்சுக்கிறோம். பெருங்காய பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஏன்னா உருளைக்கிழங்கெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதுக்கு அந்த பெருங்காய பவுடர் வந்து அந்த இதுலேயும் ஆட் பண்ணியாச்சு, இதுலேயும் கொஞ்சமாக போட்டுக்கணும். ஸோ கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். கடுகு வெடித்த உடனே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மற்ற இதெல்லாம் போட்டு நம்ம பெரட்டணும். தட் இஸ் ஸோ இதில் கொஞ்சம் ஜீரகம், நார்த் இந்தியா எல்லாத்துலேயுமே, நார்த் இந்தியன் டிஷ் எல்லாத்துலேயுமே ஆலு ஜீராங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸ். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜீரகம் போட்டிங்க அப்படின்னாலே அதோட டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். ஸோ ஜீரகம் துளியுண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இதை வந்து மஞ்சள் பொடியும் அதில் போட்டிருந்தோம் நம்ம. அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துட்டு கிளறும்போது கொஞ்சம் நாசூக்காக கிளறணும். அது அப்படியே அந்த பிரேக் ஆகிடாமல் அப்படியே பொறுமையாக வந்து அதை ஜென்டிலாக வந்து ஸ்டிர் பண்ணி விடணும். அப்போ தான் அது வந்து இதுவாக இருக்கும். இல்லைன்னா உடஞ்சிருச்சுன்னா நார்மல் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் அதை ஜென்டிலாக ஸ்டிர் பண்ணி விடுறீங்க. லெஸ் ஆயிலில் அடுப்பும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிட்டோம். ரொம்ப ஃபைன் இதுவாக வேண்டியதில்லை, கொயர்ஸ் பவுடராக வந்து அரைச்சா போகிறோம். அரைச்சிட்டு அதை வந்து அதில் மேலே அப்படியே போட்டுட்டு திருப்பி அகெயின் பொறுமையாக பண்ண போகிறோம். நிறைய ஆயிலில் நம்ம ஊற்றலை, நம்ம ஊற்றினா அந்த கொஞ்சம் ஆயில் வந்து அழகாக அப்சர்வ் பண்ணிடுது. இந்த பவுடர் போட்ட உடனே இதுவாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே கிறிஸ்பாக ஆரம்பிக்கும். அந்த மேல் பக்கம்லாம் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். அதுதான் இந்த டிஷ்ஷோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது பொறுமையாக வந்து பண்ணுங்கள், சிம்லேயே வச்சுக்கோங்க.
ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகணும். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர் தேவைப்படுறது இந்த ஸ்டேஜில் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இதில் மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதே மாதிரி காரப்பொடியும் அவங்கவுங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சும்மா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகோட காரம்லாம் இருக்குது. ஸ்டில் அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ரொம்ப சின்ன குழந்தைகள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இதை வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த காரப்பொடி அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படியே சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் பண்ணுறோம். தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு ஆயிலியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது போதும் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அதோட நிறுத்திக்கலாம். இப்போ இது பாருங்கள், இது நல்லா அப்படியே அந்த பவுடர்லாம் போய் அதில் அப்படியே கோட் ஆகிடுது. ரொம்ப அழகாக இருக்குது. அவ்வளோதான், இந்த பேபி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சாம்பாருக்கோ இல்லைன்னா ஒரு காரக்குழம்பு, வெத்த குழம்பு எதுக்கு வேணாலும் இது ஒரு நல்ல காம்பினேஷனாக இது இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து வெந்தய குழம்பு பண்ணியிருக்கோம். அதுக்கு அது வந்து ஒரு வெரி குட் காம்பினேஷனாக இருந்தது. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.